ஜெய்ஹிந்த். ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னைக்கு உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த திருப்பு முனையை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எப்படி பாராட்டுவது அப்படின்னு எதிர்கட்சிகள் கூட வாயடைச்சு நின்றுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா பதில் கொடுக்கும்போது பாகிஸ்தான்காரனை விட இந்தியாவில் இருக்கிற சில ஆன்டி நேஷனல்ஸ் நிறைய விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க. இந்த பெஹல்காம் படுகொலையில் கூட அதில் நரேந்திர மோடி அவர்களை விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எத்தனையோ விதமான கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு எப்படியோ சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் ஒரே நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இந்திய இராணுவத்துக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் எவ்வளவு பாராட்டுக்கள் நம்ம தெரிவிக்க முடியுங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நரேந்திர மோடி அவர்களை பெருசாக தங்களுடைய தலைவராக ஏற்றுக்காதவர்கள் கூட இன்னைக்கு வாசலில் ரோட்டில் குங்குமத்தை எடுத்துக்கிட்டு போய் பெண்களுக்கு கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். இது அதனால தான் இதை நான் ஒரு இந்திய அரசியலில் ஒரு திருப்புமுனை கட்டம், இந்திய இறையாண்மைக்கு ஒரு திருப்புமையான கட்டம் அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக அவங்க என்ன செஞ்சாலும் தவறு கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள் கூட இந்திய இறையாண்மைக்கு நாங்கள் என்றும் துணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லும்படி ஆயிடுச்சு. வேற சொல்ல முடியுமா? வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஏன் இத்தனை நாளாக என்ன பண்ணீங்க? ஏன் இத்தனை தாமதமாக இருக்கிறீங்க? நீங்கள் வேணும்ட்டே தான் செஞ்சீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்துச்சு. இப்படி எத்தனை விதமான அவதூறுக்களை நாம் இணையதளத்துலலாம் பார்க்குறோம், சோஷியல் மீடியாலலாம். அந்த நிறைய ஆம்சேர் கிரிட்டிக்ஸ், ஆம்சேர் வாரியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இராணுவ வீரர்கள் அங்கே நமக்காக அந்த சிந்தூரத்தை இழந்த அந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடிட்டு நேரத்தில் அந்த பெண்கள் எப்படி போனால் என்ன, நமக்கு மோதியை திட்டணும் அப்படின்னு சில பேர் இங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க தீபாவளிக்கு கேப்பு வெடி துப்பாக்கியை கூட அவங்க சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. பட்டு விமர்சனத்தை எல்லாம் தாம்தும்னு செய்வாங்க. நான் ஒப்புத்துக்கிறேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்களை நேற்று வரை நான் ஒரு திறமையான தலைவராக, இந்தியாவுக்கு கிடைத்த பட்டேலுக்கு பிறகு ஒரு திறமையான தலைவராக அவரை நான் இந்திய ஒருங்கிணைப்பு விரும்பும் ஒரு தலைவராகலாம் நான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி நான் அவரை ஒரு காவல் தெய்வமாக பார்க்குறேன். இதுக்கு 2 காரணம் இருக்குது. முதல் காரணம், உலகமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் விடிவதற்கு முன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை குறிவைத்து அடித்துவிட்டு அந்த செய்தியை இவர் யார் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார்? ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அது ரஃபேல் டசால்ட்டோ இல்லை கபித்வஜாவோ இல்லை விலையுயர்ந்த ஏவுகணைகளோ இல்லை. நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம் இதோ இந்த 2 பெண்கள், கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங். இந்த 2 பெண்கள் யாருமே எதிர்பார்க்கல. நீங்கள் இந்த 2 பெண்கள் அப்படி நின்று உலகத்துக்கு இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய இராணுவ வெற்றியை, ஒரு மிலிட்டரி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் விக்ட்ரியை, ஒரு துல்லிய தாக்குதலை சொல்லி அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி சொல்லி அடித்ததை அவங்க இந்திய மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. புள்ளி விவரங்களோட, மிகவும் எந்த ஒரு உணர்ச்சி வசமும் இல்லாமல் அந்த தங்கள் நெற்றி பொட்டை, குங்கும பொட்டை இழந்த அந்த பெண்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மிகவும் அமைதியாகவும் அதே சமயத்தில் மிகவும் கம்பீரமாகவும் கர்னல் சோஃபியாவும் விங் கமாண்டர் வியோமிகா சிங்கும் ஒவ்வொரு புள்ளி விவரத்தையும் எடுத்து வைக்கும்போது ரியலி கூஸ் பம்ப்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அந்த நிமிஷத்தில் நினச்சது, இது பெண்களுக்கான ஒரு வரலாற்று நொடி அப்படிங்கிறது தான். A historical moment for the women of India. No, for the women of the world. எத்தனை நாடுகளில் தீவிரவாதத்தை தகர்த்தெறியும் முயற்சியில்
எங்கள் நாட்டு பெண்களை நாங்கள் அவர்கள் தலைமையில் இது நடக்கிறது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்க முடியுங்க. ரியலி நாரி சக்தியை கொண்டாடும் அந்த இடத்துல பெண்ணியத்தின் பக்தனா பார்க்கறதா இல்லை பெண்ணியத்தின் காவல் தெய்வமாக பார்க்கறதான்னு எனக்கு தோணிச்சு. இத்தனை நாள் நடுநிலையாக பேசிகிட்டு இருந்த கஸ்தூரி இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு பக்தியாக மாறிட்டா. அவங்க இங்கே சிவிலியன்ஸை தாக்குறாங்க, நம்முடைய சாதாரண மக்களை, எந்த பாவமும் அறியாத டூரிஸ்டாக போன அப்பாவி மக்களை தாக்குறாங்க. ஆனால் நாம் அவங்களுக்கு துல்லிய தாக்குதல், அங்கே இருந்த தீவிரவாத முகாம்களை மட்டும் அழிச்சிருக்கோம். பொதுவாக பாகிஸ்தானில் ஒத்துக்கவே மாட்டாங்க, எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை, எங்களுக்கு அடியப்படலைன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி ஜெய்ஷே முகமதுடைய தலைவர் மசூத் அசாரே ஒத்துக்கினார். அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் இறந்துட்டாங்க, அவங்க எல்லாம் அல்லாவின் திருவடியை போய் இணைஞ்சிட்டாங்க. நான் இன்னும் அங்கே போகலையேங்கிற ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்குன்னு ரொம்ப பெருசாக அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. நரேந்திர மோடி அவர்கள்கிட்டையும் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்டையும் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நம்ம கேட்டுக்கிறது, இந்திய இராணுவத்தினர்கிட்டையும் நம்ம கேட்டுக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை தான். மசூத் அசார் போன்ற ஒரு அருமையான பெரிய மனிதருடைய அந்த கோரிக்கையை நீண்ட நாட்களுக்கு நீங்கள் அவரை காக்க வைக்காதீங்க, அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுங்க. இன்னைக்கு நியூஸ் வந்திருக்குங்க, காவல் தெய்வம்னு நான் சொன்னேன்னு சும்மா சொல்லலை, இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. மசூத் அசாருடைய யங்கர் பிரதர் தம்பி அப்துல் ரவுஃப் அசார், செகண்ட் இன் கமாண்ட் இந்த ஜெய்ஷே முகமதுக்கு, அந்த ஒரு கொடூரனை இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் கொண்டிருக்கிறாங்க, அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. அதை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் 2000க்கு முன்னாடி பிறந்தவங்க, 20ஆம் நூற்றாண்டில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அந்த பேரை கேட்கும்போது அப்படியே ரத்தம் முறுக்கேறும். ஏன்னா அவன் யாருங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக புரிய வைக்கணும். ஜெய்ஷே முகமதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம். அது அல் கைதாவோட சம்மந்தப்பட்டு ஒசாமா பின் லாடன் அமெரிக்காவில் 9/11 தாக்குதலை செய்வதற்கு இவர்கள் இங்கே கிரியாவுக்கியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாற்று உண்மை. ஆனால் 9/11 நடந்தது 2001 அதுக்கு முன்னாடியே இவங்க இந்தியாவில் எத்தனை ஆண்டாண்டு காலமாக காஷ்மீரை பணயமாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பகடை காய்களாக பயன்படுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் இந்திய அப்பாவி ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மசூத் அசார் தன்னுடைய ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்டு ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு 1994 1994 இப்போ 90s கிட்ஸு 2000 கிட்ஸ்லாம் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹீ கேம் அண்டர் அ ஃபேக் ஐடி இன்ஃபில்ட்ரேட்டட், ஊடுருவி இந்தியாவுக்குள்ளே காஷ்மீருக்குள்ளே வராரு. அப்போ நம்முடைய இந்திய அரசாங்கம் அவரை கைது செய்கிறது, அவரை கண்டுபிடித்து அவரை கைது செய்து திஹாரில் அடைக்குது. அவரோடு சேர்ந்து அல் கைதாவின் ஒரு மாஸ்டர் மைண்டான அந்த ஷோயப் சயீத் ஷேக் அப்படிங்கிறவரையும் கைது செய்யுது. இப்படி அவரோடு சேர்ந்து ஒரு தீவிரவாத கும்பலை ரவுண்ட் அப் பண்ணுது. அதுக்கு ஹர்கத்துல் முஜாஹுதீன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி வரும் மசூத் அசாருடைய தம்பி அப்துல் ரவுஃப் அசார் என்ன பண்ணுறான், பிளான் பண்ணுறான். 5 வருஷம் பிளான் பண்ணி 1999 நேபாளுக்கு நேபாளுக்கு எதுக்கு நம்முடைய மக்கள்லாம் போவோம், இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு போகுது ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டு IC-814 அது நேபாளுக்கு ஜென்ரலாக போகிறது எதுனாலனா, அப்போ அந்த காலத்தில் 1999 இது அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி மலிவு விலை விமான பயணம் கிடையாது. இது பாஸ்போர்ட் விசா இல்லாமல் போகக்கூடிய நாடு நேபாள் இந்தியாவுக்கு. அங்கே போயிட்டு அங்கே கேசினோஸ்லாம் நிறைய அதிகம், கேளிக்கை விடுதிகள் அதிகம். ஜென்ரலாக அங்கே நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அங்கே போவாங்க. இப்போ தான் நம்ம பேங்காக்கு தாய்லாண்ட்லாம் போகிறோம். அப்போது நேபாள் நேபாளுக்கு டூரிசம் குறைஞ்சதே ஒரு இந்த தீவிரவாத தாக்குதல்னால் தான். ஹர்கத்துல் முஜாஹிதீன் நேபாளிலிருந்து காட்மாண்டு போகக்கூடிய விமானத்தை கந்தாஹர் ஆப்கானிஸ்தானுக்கு கடத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்பாவி பயணிகள் அனைவரையும் துருப்பு சீட்டாக பயன்படுத்தி அனுப்பு, எங்கள் அண்ணனை விடுவி, அவன் கூட இருக்கிற தீவிரவாதிகள்லாம் விடுவின்னு சொல்லி அத்தனை பேரையும் விடுவித்தார்கள். அந்த 1999 நம்ம விடுதலை செய்த அந்த மசூத் அசாரும் சயீத் ஷேக்கும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா?
2001 அமெரிக்காவுக்கு உயிர் பயம் காமிச்சாங்க. ஏன்னா அந்த சயீத் ஷெய்க்கு அல் கைதாவோட மாஸ்டர் மைண்டு, ஒசாமா பின் லாடனுடைய ஒரு வலது கை. 2001 அங்கே செப்டம்பர் 9/11 அங்கே நடக்குது. அதே 2001 இந்தியாவில் பாராளுமன்ற தாக்குதல் நடக்குது. அடுத்தது டேனியல் பெர்ல் அப்படிங்கிறவரை வந்து ஆப்கானிஸ்தானில் படுகொலை செய்கிறாங்க. டேனியல் பெர்லுங்கிற அந்த ஜேர்னலிஸ்டோட படுகொலை ஹாலிவுட் படமாலாம் வந்துச்சு. அதை செய்கிறதும் இதே மசூத் அசாரும் அவருடைய தம்பி அப்துல் அசாரும் சேர்ந்து தான் அதை செய்கிறாங்க. அவங்க அந்த ஜெய்ஷ் முகமது இயக்கம் தான் இதுக்கெல்லாம் வந்து பின்னணியில் இயங்குது. அதுக்கப்புறம் 2008 மும்பை அட்டாக் நவம்பர் 26 அதில் எத்தனை பேர் இருந்தாங்க. மும்பை அட்டாக் நடக்குது. அதுக்கப்புறம் 2016 பத்தான்கோட் அட்டாக் நடக்குது. 2019 புல்வாமா அட்டாக் நடக்குது. இது அத்தனையும் சம்பந்தப்பட்ட அந்த கொடூர தீவிரவாதி அப்துல் ரவுஃப் தான் இன்னைக்கு இறந்துருக்கிறான். இத்தனை நாள் நெகோசியேஷனு, காம்ப்ரமைஸு, யூஎன் அறிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இந்த ரிட்டாலியேஷன் மூலமாக ஒரு விஷயத்தை உலகத்துக்கு காமிச்சிட்டாங்க. எந்த விமர்சனமுமே வர முடியாத அளவுக்கு, எதிரிகள் கூட விமர்சிக்க முடியாத அளவுக்கு தேடி தேடி சொல்லி அடிக்க முடியும் அப்படிங்கிறத உலகத்துக்கு காமிச்சிட்டாங்க. உயிர் பயத்தை காமிச்சிட்டிங்க பரமா அப்படின்னு பிரதமர் மோடி இன்னைக்கு காமிச்சிட்டாரு. அவர் இந்த பூனைக்கு மணி கட்டியே தீருவார். அது சாதா மணி இல்லை, சாவுமணி. இப்போ இதோ தம்பி போயிட்டான். தம்பி போனதுக்கு பின்னாடியே வந்து அண்ணனையும் அனுப்பும் காலம் வெகு தூரம் இல்லை. அந்த நாள் இன்னொரு வரலாற்று நாளாக இருக்கும். வரலாற்று நாயகனாக மோடி மாறுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமையெல்லாம் வந்து எதிரிகள் கூட விமர்சிக்க முடியாதுங்க. முதல் முறை ஒரு தவறு நடக்குதா, அதை அடுத்த முறை இல்லை அதை சுத்தமாக திருத்திக்கிட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லி அடிக்கும்போது அவரை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, பிஜேபியை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, இந்த இந்திய அரசாங்கத்தை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்கும் செய்யறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. கையை தூக்கி சல்யூட் செய்கிறது. ஜெய்ஹிந்த்.